2 பேரையும் நினைவில் போட்டுட்டோம்னா, இன்றைக்கு இருக்கிற சமகால அரசியல். ம். பியூஷ் கோயல் அவர்கள் வந்து நேற்று வந்திருந்தாரு. எடப்பாடியார் அவர்களோட சந்திச்சு பேசியிருக்காங்க நேற்று மாலையில. கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 நிமிடங்கள் சந்திப்புங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. பியூஷ் கோயல் அவர்களுடைய இந்த வருகை, அதாவது அசஸ்மென்ட் மீட்டா, அதாவது ஒரு மதிப்பீடு மீட்டகா அல்லது வந்து தொகுதி பங்கீடு விஷயமா பேசப்பட்டதா? பியூஷ் கோயல் வந்து இதெல்லாம் முடிச்சாதான் பிரதமர் வரும்பொழுது கூட்டணி வந்து எல்லா தலைவர்களையும் மேடை ஏற்ற முடியும். நேற்று பேசுனது கிட்டத்தட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை. ஏற்கனவே 2 பேருக்குமே ஒரு முடிவு இருக்கும். பாஜகவுக்கு, தமிழக பாஜகவுக்கு அவர்களுடைய உயரம் தெரியும். எல்முருகன் காலம் மாதிரி 90 சீட்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். இவர்கள் உருட்டுற மாதிரி இவர்கள் அடிமையாக வச்சுருக்காங்க, சீட்டை பிடுங்குறாங்க, அப்படி இப்படின்லாம் நம்ம பேசிகிட்டு பேசிட்டுருக்காங்க. கூட்டணி கட்சிகள் சீட்டை பிடுங்குறது நீங்கள் 60 சீட்டை 25 சீட் ஆகிட்டீங்க, 35 சீட் பிடிங்கிட்டீங்க, 10 சீட்டு டபுள் டிஜிட்டில் நின்று ஆளுங்களெல்லாம் பிடுங்கி 6 சீட்டில் நிப்பாட்டி வச்சுக்கிறீங்க. இப்போ வந்து திரும்ப புலம்பிகிட்டு இருக்காரு. அதனால் இங்கே புடுங்கல் கொடுக்கல்லாம் கிடையாது, ஒரு பரஸ்பரம் இதுதான். அவர்கள் கேட்டது நேற்று 40, 30வது, இவர்கள் சொல்கிறது 25. பாஜகவுடைய கோரிக்கை 25 தொகுதிகள் கூட கொடுங்க, தயவு செய்து கலைஞர் பாணியில் கொடுத்துறாதீங்க. 5 ஜெயிக்கிற மாதிரி, 20 விளங்காத மாதிரி, திமுக பவராக இருக்கிற எங்கேயுமே ஜெயிக்கவே முடியாத மாதிரி கொடுக்காதீங்க. எங்களுக்கு ஏற்றது மாதிரி ஓரளவுக்கு டபுள் டிஜிட்டில் நாங்கள் வரணும்னு நினைக்கிறோம். இது எங்களுக்கு வரணும் ஒரு வாய்ப்பு. நீங்கள் வந்து இதை நாங்கள் இதன் மூலிமா ஒரு நல்ல தொகுதி இது பண்ணால் நல்ல தொகுதியாக எங்களை ஒதுக்கி கொடுங்கன்னு. கண்டிப்பாக 25 தொகுதிகள் அப்படின்னா நான் உங்களுக்கு நல்ல இதை பண்ணித்தரேன். எங்களோடய பயணம் செய்கிறவங்க நீங்கள் இருந்தால்தான் எங்களுக்கும் லாபம். நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், அதனால் நாங்கள் அதை பண்ணித்தரோன்ற மாதிரி எடப்பாடி பேசியிருக்காரு. இதை வந்து அவர்கள் நெருக்கமானவர்களே சொன்னாங்க. நீங்கள் எங்களோடு இனி பயணம் செய்ய போகிறவர்கள், நீங்கள் எண்ணிக்கையில் கூடிய இருந்தால் தான் எங்களுக்கு லாபம் சட்டசபையிலே கூட. அதனால் நாங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி தான் தருவோம், நோ கலைஞர் பாணி அப்படின்ட்டாங்க. என்ன கலைஞர் பாணின்னு தெரியணும்னு நம்ம மக்களுக்கு 15 சீட்டுன்னு சண்டை போடுவாங்க இடதுசாரிகள். இவர் அப்படின்னு பார்ப்பாரு, ரைட்டுப்பா கொடுத்துருவாரு. 5 சீட்டு மட்டும் ஜெயிக்கிற மாதிரி தொகுதியாக இருக்கும். மீதி 10 சீட்டு அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல கொடுத்துருவாரு. சக்கரை அடிச்சாலும் ஜெயிக்க முடியாது, 5 மட்டும் ஜெயிப்பாங்க. பார்த்தியா, நான் கம்யூனிஸ்டுகளை வளர விடாமல் பார்த்து கொண்டேன், அதான் கலைஞர் பாணி. அதனால் அந்த மாதிரி பண்ணாமல், இப்போ ஜெயலலிதாலாம் வேறு டைப்பில் இருந்தாங்க. தொகுதி கொடுத்து பண உதவியும் பண்ணதெல்லாம் ஜெயலலிதா. அந்த ஒரு செட்டப் கொண்டு வந்தாங்க. நம்ம ஜெயிக்கணையா, அவ்வளோதான், நீ என் கூட வந்துட்டல, நீயும் ஜெயிக்கணும். அந்த அது ஸ்டைலு அதிமுக எப்பவுமே உண்டு. அதனால் நாங்கள் இதை பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் குறைவாக அன்புமணி ராமதாஸ் கிடைக்கும், ஒரு 20 சீட். அப்படி இவங்க அக்காவுக்கு அன்னியாருக்கு ஒரு 6 சீட்டு 7 சீட்டு அந்த மாதிரி. இந்த 2 டிக்கெட்டு மட்டும் அது வங்கக்கடல்லையே நிலை கொண்டிருக்கிறது. நேற்று சிலேட்டெல்லாம் கொடுத்து புயலா மாறுமா, வலுவிழந்து போமான்னு தெரியாது. இந்த புயல்லாம் சொல்லிடுறாங்க பாவம்னே. இல்லை அப்படி அவங்க இப்போ பத்திரிகைகள் எப்படி விட்டுது. ஐயோ அவர் வந்து உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் ஆலோசனை நடத்துறாரு. எப்படி நடத்துறாரு, வழக்கமாக உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் தங்கியிருக்காரு. அது செலவே பேப்பர் வாங்குறது தானே. எல்லா மாவட்ட செயலருக்கும் வந்தவங்களுக்குலாம் பேப்பர் கொடுத்து எழுதுக்கப்பா, மனசுல உள்ளதெல்லாம் எழுதி கொடுப்பான்னு சொல்லி. வாழ்க்கையில் நான் எழுதுனதே இல்லைண்ணா, பக்கத்தில் எவனா கொடுத்து எழுது. அப்போ என்னன்னா, வழக்கமாக நம்ம எல்லாம் நீங்கள் இங்கே தான் தங்கியிருக்கீங்க தான் பேசுவோம். அப்புறம் ஆலோசனை கூட்டம் திடீர்னு எழுத சொல்கிறீங்க, டேபிள் எடுத்து அப்படி போடு, அங்கே உட்காந்து ஆலோசனை கூட்டம், இங்கே உட்காந்தா வழக்கமாக நடக்கிறது அப்படின்னு இவர் கேட்டாராம். இது பண்ணாராம். இது இன்னும் அண்ணாமலை அசைன்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். திமுக அசைன்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஓடுதுன்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறாரு, ஓபிஎஸ் இன்னைக்கு பேசியிருக்காரு. அவரும் வைத்தியலிங்கம் உடம்புலாம் சரியாக வந்துட்டார் போல. எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவரை வீழ்த்துவது தான் எங்கள் லட்சியம். எவ்வளோ பெரிய லட்சியம் பாருங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவர்கள் கொண்ட கொள்கையை, அவர்களுடைய வழிகாட்டுதல் படி அவர்கள் எண்ணங்களை நிறைவேற்றதான் எங்கள் வேலை. எது, எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துறீங்கன்னா அதிமுக வீழ்த்துறீங்க. புரட்சி தலைவி புரட்சி தலைவருடைய எண்ணம்படி செயல்படுறாங்க. ஒன்று தூக்கி வங்காள விரிகுடால தூக்கி போட்டுருவாங்க. அதில் என்னென்ன வார்த்தைகள், அவரை வந்து என்ன மாதிரியான விஷயங்களை விமர்சனம் பண்ணுறீங்க, கையில் குரங்கு கையில் கிடைச்ச பூ மாலைங்கிறீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள், அவரை மாதிரியான ஒரு தலைவரை எதிர்த்து நின்று போராடக்கூடிய விஷயத்தை நம்ம சமீபத்தில் பார்க்கக்கூடிய. ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், இப்போ தான் எம்ஜிஆர் ஏன் வாரிசு அறிவிச்சிட்டு போகலன்னு. ஒரு கட்சி தனக்கான தலைவரை தானாக தேடிக்கொள்ளும். ஜெயலலிதா கூட எம்ஜிஆர் அறிவிக்கலை. ஜெயலலிதா தான் போராடி தான் வந்தாங்க. அவங்கள வந்து அந்த கட்சி சுவீகரித்து கொண்டது. அவங்க 84 எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்குமே பிரச்சனை, 87 வரைக்குமே பிரச்சனை. எம்ஜிஆர் அவர்களை கிட்டத்தட்ட ஒதுக்கி தான் வச்சுருந்தாங்க. இவர்கள் வீரப்பா இவர்கள் கை தான் ஓங்கி இருந்துச்சு. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 70% மேலே வீரப்பன், ஜானகி அம்மா அப்படி போனாங்க. 89 எம்எல்ஏக்கள். இங்கே 12, 14, 20, 25 இருந்தது. ராஜீவ் காந்திகிட்ட போய் ஜானகி அம்மா அந்த வீரப்பன் டீம் போய் கேட்குறாங்க. 60 எம்எல்ஏ அவங்க வச்சுருந்தாங்க.
அவங்க அன்னைக்கு ஆதரிச்சிருந்தாருன்னா அதிமுக ஆட்சி அப்படி தொடர்ந்துருக்கும். ஆமாம். 84லேருந்து 89 வரைக்கும் அவங்க தரமாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ஜெயலலிதா சப்போர்ட் பண்ணார். அவர் இந்த டீம் வரும்னு நினச்சி இது பண்ணார். அப்போ கட்சி 2ஆக உடையுது. அப்போது இவங்க தான் வாரிசு, அடுத்து எம்ஜிஆருக்கு அடுத்து இவங்க தான் யாரும் கிடையாது. சேவல் ரெட்டைப்புறம் நிற்கும் போது 27 சீட்டு ஜெயலலிதா தான் ஜெயிக்கிறாங்க. இவங்க ஒன்றுமே ஜெயிக்கல. அப்போ இந்த 27 சீட்டு ஜெயிக்கும் பொழுது அந்த உடைய இது ஜானகி அம்மாவுக்கு தெரியுது. அதிமுகவை அடுத்து எம்ஜிஆர் மாதிரி வழி நடத்தி போகணுன்னா ஜெயலலிதாவில் தான் முடியும்ட்டு ஒப்படைக்கிறாங்க. ஓகே. அப்போ தனக்கான ஒரு தலைவியை அதிமுக தேர்ந்தெடுத்து கொள்கிறது. அவங்க அது கரெக்டு, அவங்க தேர்வு செய்யப்பட்டது கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அடுத்த 30 வருடங்களில் பல முறை கலைஞரை வீட்டில் உட்கார வச்சாங்க. சாணக்கியருக்கே சாணக்கியத்தனத்தை காமிச்சாங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் இல்லாத பெருவெற்றியை ஜெயலலிதா பெற்று தந்தார். ஜெயலலிதா மட்டும்தான் ஜெயலலிதா ஆட்சி எம்ஜிஆர் எந்த 37 சீட்டை வச்சு எம்ஜிஆர் தோக்கடிச்சாங்களோ எம்ஜிஆருடைய ஒரே தோல்வி 80ல் பார்லிமெண்ட் எலெக்ஷன் 37 சீட்டு காங்கிரஸ் திமுக கூட்டணி, 2 சீட்டு அதிமுக. அதே 37 சீட்டை 2014ல் தனி பெருங்கட்சியாக அதிமுக மட்டுமே 37 எம்பிக்கள். இந்திய வரலாற்றில் ஒரு தனி கட்சி அதிக தொகுதியில் எம்பி தொகுதியில் பெற்ற கட்சினா என்டி ராமாராவது 22 24 இருக்குது. அதற்கு முறியடித்து 37 எம்பிக்கள் அப்படின்னு இன்னை வரைக்கும் ரெக்கார்டு. இந்திய வரலாற்றில் 37 எம்பி, 13 ராஜ்யசபா, 50 எம்பிக்கள் கொண்ட தனிப்பெரும் கட்சின்ற வரலாறும் ஜெயலலிதா படைத்தார். இந்திய வரலாற்றில் 234 தொகுதியும் இரட்டை இலையில் நிற்க வச்ச வரலாற்றையும் ஜெயலலிதா படைத்து வெற்றியும் பெற்றார். அப்போ பல விஷயங்களில் எம்ஜிஆரோட பெட்டர் அப்படின்னு திட்டங்கள் ஆட்சியும் 5 வருஷம் தடுமாறினாலும் அடுத்த ஆட்சிகளில் அவங்க வேற லெவல் கொண்டு போனாங்க. அது வந்து கலைஞரால் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு இருந்தது. நான் நேற்று சொன்ன மாதிரி எம்ஜிஆருடைய துணை இல்லாமல் அதிமுக துணை இல்லாமல் கலைஞர் ஜெயிச்சதே கிடையாது. 67 எம்ஜிஆர் சுடப்பட்டதுனால ஜெயிக்கிறாங்க, 71 எம்ஜிஆர் கூட இருக்கிறதுனால ஜெயிக்கிறாங்க. அதற்கு பிறகு கலைஞர் ஜெயிக்கவே இல்லை. 89 எம்ஜிஆர் மறைந்த பிறகு தான் ஜெயிக்கிறாரு. அப்போவும் அதிமுக தான் உதவுது. 2ஆக பிளவுபட்டதுனால ஜெயிக்கிறீங்க. அதுக்கு பிறகு 91ல் அது வேற கதை. 96ல் இந்த இவர்களுடைய முதல் தடவை ஆட்சின்றதுனால பல பிரச்சனைகள்னால நீங்கள் மூப்பனார் இவங்கள ஜெயிக்கிறீங்க. அதற்கு பிறகு 2006ல் மெஜாரிட்டி கிடைக்கல. அதற்கு பிறகு நீங்கள் ஜெயிக்கவே இல்லை. இப்போ வந்து எல்லாரையும் சேர்த்து கதம்பமாக வச்சு தான் ஜெயிக்கிறீங்க. ஆனால் இவர்கள் நாங்கள் தான் பெரிய கட்சி பெரு வெற்றிலாம் சொல்கிறீங்க. கிடையவே கிடையாது. எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் உங்களால் இது பண்ண முடியல. நாளைக்கும் இந்த இது வந்து 5 வருஷத்துக்கு பிறகும் தொடர்ந்துச்சுன்னா உண்மையிலே பாராட்டலாம் திமுகவை. அது தொடருமான்றது மக்களுடைய கையில் தான். என்ன கேட்டால் அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு இதை கொடுத்தவங்க ஜெயலலிதா. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவை உடச்சிடலாம் அப்படின்னு நினச்ச நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி நிற்கிறாரு லீடர்ஷிப்பாக. அவர் கூட துணையாக நிற்கிறாங்க எல்லாரும். அப்போ டிஎம்கே என்னென்னவோ பண்ணி பார்க்குது. அடிமை கட்சின்ற அளவு கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கி திருமாவளவன் எடுபடின்றாரு. அவ்வளோ அளவுக்கு தரம் தாழ்ந்து போகிறாரு, ஒரு எடுபடின்றார். அப்போ இந்த அளவுக்கு பண்ணியும் அந்த கட்சி ஸ்ட்ராங்காகவே நிற்கிது. அதுக்கு காரணம் எடப்பாடி என்கிற ஒரு மனிதர். அப்போது அது அதிமுக மீண்டும் தனக்கான ஒரு லீடர்ஷிப்பை தேடிச்சு, ஒரு தலைவரை தேடிச்சு. அவரை எதுவுமே பண்ண முடியலன்னொன்னா அவர் மேலே பொறாமை கொண்டவர்கள்லாம் வெளியே இழுத்து இது பண்ணுறாங்க. இவங்க பாருங்கள், திமுக வீழ்த்துறோன்றது தான் அதிமுக உருவாச்சு. அந்த அதிமுக தான் உங்களை அடையாளம் காட்டுச்சு. நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க, அம்மாவுடைய லட்சியம் எம்ஜிஆருடைய லட்சியம்னு சொல்லிக்கிட்ட நீங்கள் எடப்பாடி பழனிசாமி மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சியில் எடப்பாடியை வீழ்த்தணுன்றீங்க. ஆனால் அதிமுகவில் வீழ்த்துறீங்க. நீங்கள் இந்த வேலை பண்ணீங்கன்னா அதிமுக வீழ்ந்ததுன்னா திமுக வாழும். ஆமாம், இதையா ஜெயலலிதா சொன்னாங்க, இதே எம்ஜிஆர் சொன்னார். கட்சிக்கு பேரே அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம், உரிமை மீட்பு கழகம்னு. அதனால் இவர்கள் இப்படியே சுற்றிக்கினேன், இந்த அரங்கராட்டின மாதிரி சுற்றிக்கினேன் வங்காள விரிகுடாவில் போய் ஐக்கியம் ஆகிட வேண்டியதான். வாய்ப்பு கொடுத்து பார்க்குறாங்க. நீங்கள் பிஜேபி ரொம்ப ட்ரை பண்ணுது ஒற்றுமையை காமிக்கணும், பீகார் மாதிரி ஒரு இது பண்ணாங்க. அதுக்கு இவங்க ஒத்து வரலன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பியூஷ் கோயல் அவர்களுடைய வருகையில் நேற்று அவர் பேசப்பட்டதுன்னு, அதாவது என்னுடைய சகோதரர் நண்பர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து, அதாவது நம்ம தமிழகத்தில் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை தாங்கும் நாளை ஆட்சி பிடிக்க போகும் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அப்படின்ற மாதிரிலாம் பதிவு பண்ணுறாரு. ராகுல் காந்தியை வந்து நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் எப்படி பதிவு பண்ணுவாரோ அதே மாதிரி விஷயங்களை பதிவு பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சுமூகமான ஒரு உறவு ஏற்கனவே 2017 காலகட்டங்களிலிருந்து நமக்கு வந்து சுமூகமான உறவு பியூஷ் கோயல் அவர்களுக்கு வந்து ஏடிஎம்கேக்கு இருக்குது. பியூஷ் கோயல் அவர்களுடைய இந்த தேர்வு, அதாவது ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் இருக்கும் ஒரு நல்ல சுமூக உறவுக்காகவா, அல்லது பியூஷ் கோயல் வந்து ஒரு நேர்த்தியான அரசியல்வாதியாக இது பண்ணுறதுக்காகவா? ஏன்னா கேட்குறத இப்போ சிலர் கேட்பாங்க. இப்போ நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்களுடைய கேட்குற விதம் வேறு மாதிரி இருக்கும். முன்னாடி இதுக்கு முன்னாடி இந்த பாண்டாவா ஒருத்தர் பேர் இருந்துச்சு, அவர் வந்து கேட்குற விதங்கள் வேறு மாதிரி இருக்கும். பியூஷ் கோயலுடைய தேர்வு எப்படிப்பட்ட தேர்வு? நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி மீண்டும் அமைஞ்ச பிறகு இந்த கூட்டணியை எவ்வளோ பாசிட்டிவாக கொண்டு போகலான்றதை தான் அமித்ஷாவே ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. இவர்கள் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டார்.
அண்ணாமலை நீக்கணுமா நீக்கிடுறேன். நல்ல லீடருங்க எங்களுக்கு, நல்ல லீடர் தான், கூட்டணி கொண்டு வைக்கிறாருல்ல, ம். திறமையானவர் தான், நன்றாக பேசக்கூடியவர் தான், அவர் இடத்துக்கு இன்னொருத்தர் வர முடியாது தான். ஆனால் அடிப்படையிலே பிரச்சனையாக இருக்குதே, அப்போ அது தேவையில்லை. ஒன்றும் பண்ண முடியாது. மாற்றுங்க, மாற்றிடுறோம். டிடிவி ஓபிஎஸ் எங்கள் பிரச்சனை, நீங்கள் அதில் இது பண்ணாதீங்க, பண்ணிடுறோம். அடுத்து என்ன பலமாக கொண்டு போகணும். விஜய்கிட்ட நாங்கள் பேசுகிறோம், எடப்பாடிட்ட தகவல் சொல்கிறாங்க, தாராளமாக பேசுங்க. இந்த மாதிரி பேசணும், இதெல்லாம் பேசணும்னு ஒருத்தரை விட்டு சொல்ல வைக்கிறாங்க எடப்பாடிட்ட. அப்போ நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நம்ம கொண்டு வரலாம், அவங்கள பார்த்துக்குறோம். டிடிவி ஓபிஎஸ் நாங்கள் கொண்டு வரோம் உள்ளங்க, நீங்கள் கொஞ்சம் இது பண்ணணும், தாராளமாக கொண்டு வாங்க. டிடிவிக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? ரெட்டையில் நிற்கணுமா, அதான் பிரச்சனை. இவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதனால தான் இந்த உருட்டெல்லாம். தாமரில் வேணால் நின்றுக்கன்றாங்க. தாமரில் நின்னா அங்கே தான் தொல்லை கொடுக்க முடியும், ரெட்டையில் நின்னா உள்ளே வந்து தொல்லை கொடுக்கலாம். ஆமாம், அதனால தான் வேணான்றாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு வகையிலையும் இந்த கூட்டணியை பலப்படுத்தணும். அதே நேரம் திமுகவுடைய பிரச்சாரத்துக்கு இடம் கொடுக்காம ஒரு கௌரவமாக அதிமுகவை நடத்திட்டு போகணுன்றதில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதில் ஒன்று தான் பியூஷ் கோயல் வர்றது. நிர்மலா சீதாராமனும் இங்கே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ணாமலையை சுத்தமாக ஆஃப் பண்ணிட்டாங்க. பேசுனா பாசிட்டிவாக பேசு, இல்லாட்டி கம்முன்னு இரு. அதையும் அண்ணாமலையை நேற்று இவர் உட்காந்துக்கிட்டு அவர் தானே தலைவர், நீ என்ன பேசுகிற, அது அவங்க பிரச்சனை, அவங்க பார்த்துக்கிறாங்க, உனக்கு என்ன? ஆமாம், பேசுறது உங்களுக்கு பிரச்சனை ஆகுது. ஆமாம், நான் அண்ணாமலை பேசினா தான் அடி விழுது. அந்த அடிக்கு தான் என்ன நீ அவனை அடக்க சொல்லு, அது அவங்க பார்த்துக்குவாங்க. கண்டிப்பாக. அதே மாதிரி நான் நேற்று வந்து அவர் கலந்துக்கிட்டது வந்து அவங்கள கட்சிக்காரங்களோட கமலாயத்தில் கலந்துக்கிட்டாரு. எடப்பாடி அவர்களோட ஸ்பீச்சு, ஆளுநரை மீட் பண்ணது. இதில் கட்சிக்காரங்களோட மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை செய்தியாக பரவுறது என்னென்னா, விஜய் இங்கே ஒரு பெரிய ஸ்பாய்லராக இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசுனதாகவும், அது ஒரு பெரும் செய்தி பொருளாக இங்கே பரவிட்டு இருந்துச்சு. விஜய் அப்படியே ஒரு ஸ்பாய்லராக இருந்தால் அது யாருக்கு ஸ்பாய்லராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்லியிருப்பார். விஜய் நம்ம தான் சொல்கிறோம் ரெகுலராக, நம்மளே சொல்கிறோம், அவங்களுக்கு தெரியாதா? விஜய் ஒரு ஸ்பாய்லர். அவர் பிரிக்க போகிற மெயின் கோர் ஓட்டு அதிக பர்சன்டேஜ் டிஎம் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 18% வரைக்கும் அவர் பிரிப்பார். இங்கேருந்து ஒரு 7% அப்படி பிரிக்காருன்னா நீங்கள் அந்த இது ரேஷியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டுன்னு என்டிஏ அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. 170 சீட்டுக்கிட்ட அவங்க நிற்கிறாங்க அப்படின்னா தனிப்பெரும்பான்மை ஏடிஎம்கே கிடைச்சிரும். ஓகே, அது மற்றவர்கள் அவர்களுடைய தகுதியாக இருக்கிற மாதிரி ஜெயிப்பாங்க. அப்போ அது வந்து ஒரு பெரிய ஒரு 150 சீட்டு இந்த கூட்டணி 150 160 சீட்டுனா அது ஒரு பெரிய விஷயம் தானே. இவர்கள் ஆட்சி போயிடுதுல்ல, ஒரு 60-70 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எதிர்கட்சியாக இருக்கலாம். இதுதான் நடக்கும். இன்னும் இங்கே கூத்தே ஆரம்பிக்கல. இங்கே வந்து அப்படியே உருட்டி நடிச்சுன்னு இருக்காங்கல்ல, இவங்க பாருங்க, அங்கே ஏதாவது பிரச்சனை வந்தால் வாயை திறக்க மாட்டாங்க. அடிமை கபலீகரம் செய்கிறாங்க. அமித்ஷா திமுக அதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. இங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்துன்னா கூட்டணியில வந்து பலமா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சோடங்கர் நல்ல பேரை வச்சுட்டு வரணும். இப்போ ராமசாமி கந்தசாமின்னா பேசலாம், ஒரே புரியாத பேர்லாம். அப்போ அவர் வந்து நேற்று அடிக்கிறாரு, உடனே சிதம்பரம் போயிடுறாரு. அதனால இவர்கள் பிரச்சனை என்னன்னா, சிதம்பரம் அதுக்கு போயிட மாட்டாரு. டெக்கான் ஹெரால்டு கேஸுக்கு என்ன நீ பெரிய ஆளியா, நல்ல தகவல் இருந்தால் நீ அப்படி இப்படி பண்ணி இடி கேஸ் இது பண்ண, நாங்களாம் இதெல்லாம் தெரியாமே இந்த மாதிரிலாம் நடக்குது, சரி கொஞ்சம் ஆலோசனை கேட்டு வர சொன்னாங்க அன்னை அப்படின்லாம் போயிருப்பார். அப்போ இந்த விவகாரத்தில் இவ்வளோ நடக்குது, இதை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. இன்னும் வரும், அடுத்த மாதம் பாருங்கள், செம்ம கூத்தலாம் இருக்குது. ஆளுநரோட சந்திப்பு ஒரு நட்பு ரீதியான சந்திப்பாக இருக்குமா? ஏன்னா அரசாங்கத்தோட விஷயங்கள் எல்லாமே ஆளுநருக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஆளுநரோட சந்திப்பு எதுக்காக இருக்க வாய்ப்பு? யார்? பியூஷ் கோயல் அவர்கள். அது வழக்கமானது தானுங்க. மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வராரு, ஆளுநருடைய கருத்தையும் கேட்பாங்க, அந்த இதெல்லாம் நடக்கும். அவர் ஒரு பெரிய உளவு பிரிவு தலைவரில் அவர், அதனால் அந்த ஒரு வகையிலையும் இதாகும். அவருடைய ஆலோசனை தேவையில்லை உங்களுக்கு. அரசியல் காலகட்டத்தில் மரியாதை நிமித்தமான சந்திப்பு ஒன்று இருக்கும்ல. கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயம் ரைட்ண்ணே. தாவேக்கா, என்ன ஓபிஎஸை பற்றி நம்ம பேசிட்டோம். தாவேக்காவோட நேற்று பரபரப்பாக பேசப்பட்டது வந்து அந்த அஜிதா அவர்களுடைய மாவட்ட செயலர் பதவி கேட்டிருந்தாங்க, கொடுக்கப்படலை. எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, ஒரு கட்சி எப்படினாலும் செயல்பட்டு போகலாம், ஆனால் ஒரு கட்சி பஞ்சாயத்து அதை கூட கேட்டுக்கு வெளியே ரோட்டில் வச்சு நடத்துறது, இது எந்த மாதிரியான நாகரிகம்? இதுக்கும் முட்டு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் கிளம்புறாங்க. ஆனால் ஒரு நம்ம பப்ளிக்டே விடுவோமே, அவங்க வந்து நல்லா செலவு பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காங்கங்கிற ஒரு விஷயம் தூத்துக்குடியில் உள்ள மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மாதம் 15 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க சொன்னப்பட்ட ஒரு விஷயமும் கூட கூகுளில் தூத்துக்குடி டிவிக்கே லீடுன்னு போட்டால் அவங்க தான் வர்றாங்க, அதுவும் வந்து பெரிய லெவலில் பேச பெறப்படுது. எனக்கு ஒரு தாவேக்காவுடைய தலைவரே சொன்னது, அஜிதார்னா தூத்துக்குடி வந்து அந்த அளவுக்கு இது, புஷிக்கு அவங்களுக்கும் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு பிரச்சனை ஆகுது, எல்லாம் என்ன பண விவகாரம் தான். அப்போ புஷி வந்து முற்றிலும் ஓரங்கட. புஷியுடைய கொடூர குணம் என்னென்னா, தனக்கு பிடிக்காதவங்கன்னா அவங்கள அழிச்சிடுறது தான்.
அப்போ புஷி ஆனந்த் என்ன சொல்கிறாரு, மாவட்ட செயலாளர்லாம் ஒன்றும் ஏற்றுக்கல அப்படி இப்படின்னு உருட்டுறாரு. நீங்கள் ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுங்க சார், நான் அந்த மாதிரி பண்ணுறேன்னா அது பண்ணவே இல்லை. அஜிதா எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்கள வந்து தகுதியே தடைன்ற மாதிரி. அவங்க அண்ணன் பில்லா ஜெகன் அவரும் விஜய் கட்சியில் தான் இருந்தார். ஒரு கொலை கேஸு பல பிரச்சனை வரும்போது அவர் டிஎம்கேல தங்கிடுறாரு. இவங்க அவன் தங்கச்சின்ற ஒரே காரணத்துக்காக இவங்கள வந்து எடுக்க மாட்டோம் பண்ண மாட்டோம்னு அர்த்தம். கட்சிக்கு பலமாக இருக்கா, அவங்க அந்த அம்மா கமிஷனர்லேருந்து எல்லாரையுமே மிரட்டக்கூடிய ஆள் அது. ஒரு இவங்கள மாதிரிலாம் கிடையாது, ஒரு பெரிய லீடர் மாதிரி ஒரு குவாலிட்டி உள்ள ஆள். அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க உதவி பண்ணுங்கன்னு கேட்டேன். அந்த பாடி மார்ச்சுவரி முடிச்சு போகிற வரைக்கும் இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போகிறாங்க அந்தம்மா. அந்த மாதிரி ஒரு ஹெல்பிங் மைண்டு உள்ள ஆள். அதனால தான் எங்கே போய் யாரை கேட்டாலும் அஜிதாக்கா எனக்கு இது பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு சொல்கிறது ஒன்று. ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது ஒரு கல்லூரியில். அவங்க எம்பி கனிமொழி கலந்துருக்காங்க, அமைச்சர் கீதா ஜீவன், அப்புறம் அவங்க இன்னொருத்தர் இந்த பாஜக எம்பி நம்ம திருச்சி சிவா அடித்தாங்கல்ல, சசிகலா புஷ்பா, அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான 4 பேர் போய் கலந்துருக்காங்க. அதில் இவங்க வரும்போது அஜிதா ஆக்னல் வரும்போது தான் அவ்வளோ கைத்தட்டு வரவேற்பான். இவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சான். அதே மாதிரி அவங்க பேசும்போதும் அவ்வளோ வரவேற்பான் மாணவிகள் மத்தியில். முடிச்சுட்டு போகும்போது எல்லா மாணவிகளும் ஓடிட்டாங்களாம், செல்ஃபி எடுக்கணும் அது இதுன்னு. அவங்க கீதா ஜீவன் கூப்பிட்டு திட்டிருக்காங்க, என்ன நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறீங்க அது இதுன்னு. அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்குள்ள ஒரு ஆள். எப்படி பயன்படுத்தணும்? இன்னொன்று உங்கள்கிட்ட பழகிருக்காங்க. ஆமாம், விஜய்க்கு பர்சனலாக தெரியும், நீங்கள் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நல்ல பதவி தரேன்னு சொன்னார் விஜய். அது ஒன்று தான் அந்த அம்மாவுக்கு எதிராக போச்சு. அதற்கு பிறகு நேற்று வராரு, காரை மறிக்கிறது தப்பு, அதில் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. வா அப்படின்ட்டு கண்ணாடி இறக்கிட்டு, என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுற, எதாக இருந்தாலும் அலுவலகத்துக்கு வா பேசிக்குவோம் அப்படின்ட்டு போயிருந்தாருன்னா உள்ளே கூப்பிட்டு வச்சு நீ என்னன்னா திட்டிங்க, என்ன நினச்சிட்டு இருக்கிற, உனக்கு பிரச்சனைனா இந்த மாதிரி மீடியாவெலாம் கூட்டத்து பண்ணுவியா, நாளைக்கு 10 பேர் பண்ண ஆரம்பிப்பான் அப்படின்னா நான் மற்ற நிச்சயம்னா அதுன்னு ஏதாவது பண்ண போகுது. ஆனால் அதை கேட்டால் இந்த அம்மாவுடைய குறையும் கேட்டு எதாவது பண்ணி ஆகணும். ஆமாம், அதனால அரகண்டு புஷி நீங்கள் பார்த்துங்க. கோவமாக இருக்காராம் விஜய், அவர் அதுக்கு மேலே கோவமாக இருக்கிறார். அப்போ இந்த அம்மா வந்து எப்படி இவர் புஷி ஆனந்த் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கலைஞர் டிவி எப்படி வந்துச்சு அப்படின்னு, இவ்வளோ நாளாக வராத கலைஞர் டிவி எப்படி வந்துச்சு, அப்போ இதெல்லாம் செட்டப் தானே அப்படின்னு. செட்டப் தான், எல்லா செட்டப்பும் நடக்க தான் செய்யும். நீங்கள் இந்த மாதிரி கட்சியில் பண்ணியிருந்தீங்கன்னா அதான் நீங்கள் ஒன்றிய செயலாக போட்டுக்கிறாங்க, அவங்க ஆளுங்க தான் எடுத்து அவன் இப்படி டான்ஸ் ஆடி போட்டதெல்லாம் பாவம், அவன் ஏதோ பண்ணியிருப்பான், அது ரெண்டுத்தையும் ஒன்றா ஆக்கி ஒன்றிய செயலாளர் எப்படிங்கிறார் பாரு. மற்ற கட்சியெல்லாம் அப்படியே ஒன்றிய செயலாளர் மக்கள் நலன் என்றே சொல்லுவார்ன்ற மாதிரி தான் இருப்பாங்க போல. தாவே காலம் மட்டும் தான் தற்கொலைகள் இருக்காங்க போய் தேடுறது. மீடியாக்காரங்களும் பாருங்களேன், 50 தலைவர்களை பற்றி சொல்லுங்க, உங்கள் கொள்கை என்ன போய் கேள. திமுகவில் 3 சீட் ஆடினால அவன்கிட்ட போய் கேளு, திமுக எப்போ தோன்றுச்சு, 50 தலைவர்கள் யார், அண்ணா வந்து ஜெயிக்கும் போது என்ன பதவியில் இருந்தார், எந்த தொகுதியில் நின்னார், கேள சொல்லுவாண்ணா கேளுங்க. இவ்வளோ கேள்வி கேட்டால் அவங்க எங்கே போவாங்க, இந்த பரோட்டா வீச்சே சொல்ல முடியாது. அந்த உருட்டுறது, அவங்கள்ட்ட மட்டும் போய் தப்பை தேடுறது. தப்பு எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா கட்சியிலையுமே விஷயம் தெரியாதவங்க தான் இருப்பாங்க. தொண்டர்களுக்கு எதுக்குன்னு விஷயம் தெரியும் அவசியம் இல்லை. அவனுக்கு தன் தலைவனை பிடிக்கும் ஓட்டு போடுவான். அவன்கிட்ட போயிட்டு அவன்கிட்ட அறிவை சோதிக்கணும்னா நீ முதல்ல ஒன்றை 4 கேள்வி கேட்டால் சொல்லுவியா, நீ மைக் போடுறியா, கண்டிப்பாக ஒன்றை கேட்டால் சொல்லுவியா. நான் பார்க்குறேன் பல பேரை எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காங்கன்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க ஆக்னலுக்கு வந்து நேற்றும் நான் சொல்கிறேன்னு அப்புறம் செங்கோட்டையன் வரைக்கும் பேசியிருக்காங்க. நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிற கூட உள்ளவான்னு கூப்பிட்றாங்க. அதுதானே எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. நேராக நம்ம அந்த கதவை திறந்துட்டு வாட்ச்மேன் வர மாதிரி வந்துட்டு போகிறாங்க. அப்புறம் ரோட்டில் நின்று பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, கொஞ்சம் தனியாக வாமான்னு கூப்பிட்டு வந்து நான் பண்ணி தரேன், நீ என்ன பண்ணுவீங்க, சிடிஆர் நிர்மல்குமார் ராஜ்மோகன் ருசியை மீறி எதாவது பண்ணுவீங்களா? இப்போ என்னன்னா அவங்கள கட்டம் கட்டி ஓரம் கட்டுற வேலை பண்ண போகிறாங்க. அவ்வளோ கோவம். ஆனால் புஷியை மீறி எதுவும் பண்ண முடியாதுங்க. இது ஒன்று. 2வது தாவேகாக்குள்ள அப்படியே ஆள் பிடிக்குது, அலைகிறாங்க, யாராவது இருக்கானா ரோட்டில் போகிறானான்னு. எடப்பாடி பழனிசாமி வந்தால் கூட இப்போ திமுக இருந்துச்சுல அந்த மாதிரி வந்துட்டாங்க. அதில் வேலூர் மாவட்டத்தில் 2-3 பேர், திருச்சி வேலுசாமி, ஆமாம் அவர் காங்கிரஸில் ஒரு 6-7 எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள், திமுகவில் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள். அது பென்ஷனர் எது கலகம் ஆரம்பிக்க போகிறாங்க, ஓய்வு பெற்றோர், முதியோர் இந்த மாதிரி எக்ஸ்பைரி பார்ட்டிங்க எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து போட்டு பண்ணலான்னு முனைப்போடு இருக்காங்க. அதில் இப்போ சேர்த்துட்டு பாருங்கள் என் கட்சி அப்படி இருக்குன்னு. இவங்க கட்சி என்ன இருந்தாலும் அது புசி கீழே இருக்குது. ஆமாம், நினச்சி பார்க்கணும். அதனால் அமைப்பே சரியில்லாத ஒரு கட்சி. இது வரைக்கும் நான் சொல்கிறேன்ல, அமைப்பு சட்டம் தெரிந்த கட்சி, அமைப்பு தெரிந்த கீழ்மட்டத்தில் ஒர்க் பண்ண சேர்ந்த ஒரே ஆள் செங்கோட்டை மட்டும்தான். வேறு ஒருத்தர் கூட இப்போவும் கிடையாது. ஏங்க அவர் இந்த அருண்ராஜும் இந்த ஆதவ அர்ஜுனாவும் போய் இந்த கிறிஸ்துமஸ் பேசுகிறாங்க.
லாவே வரமாட்டேங்குதுங்க. விழா அப்படின்றதுக்கு விழா, விழா பேரின்ப பெருவிழா, விழா லா ரொம்ப லா தப்பா லா போயிரும். லாவே வரமாட்டேங்குதுங்க. நீங்க என்னய்யா கொஞ்சமாவது பேசி ஏதாவது பார்க்குறீங்களா? அப்படியே குத்துற மாரி இருக்குது நமக்கு. எல்லாத்துக்கும் லா. பழகுறாங்கண்ணே, அப்படியே பழகிடுறாங்க. இது அப்புறம் கூட அந்த ஒரு நாகரிக பேச்சுல போயிட்டாச்சு. ஒரு இது இல்ல. எப்படின்னா ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அவரு கண்ணை குத்தி போட்டு சென்று விட்டார்கள். இப்படி ஆதவர்ஜுனா. ஐயோ! கொடுமை. கண்டிப்பாண்ணே. இதே அப்பதான் மாறப்போகுது. இந்த தீபாவளி வந்தப்போ எல்லாரும் துக்கம் அனுபவிச்சிட்டீங்க. ஏன்னா நீங்க வந்து நம்ம வந்து 41 பேர் உயிர் 41 போயிட்டாங்க. துக்கம் அனுஷ்டிக்கணும்னாங்க தீபாவளிக்கு. ஒரு துக்கம்ன்றது ஒரு ஆண்டு தான். ஒரு ஆண்டு. அப்போ கிறிஸ்மஸ் வருதுல்ல, நியூ இயர் வருது, பொங்கல் வருது. 3த்துக்கும் துக்கம் அனுஷ்டிக்க சொல்லுவாங்களா? நம்ம ஆட்கள் யாரும் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? வாய்ப்பு இல்லைண்ணே. அவர் பிரைஸ் த லார்டுன்னு சொன்னதே இன்னைக்கு பெருசா பேசப்படுதுண்ணே. இது வரைக்கும் சொன்ன தலைவர் ஒரு தலைவரை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் எப்படி சொல்லுவார்? இப்போ நான் தலைவராகிறேன், எங்கள் இது நடத்துகிறோம்னா நான் சொல்லுவேன், அஸ்ஸலாமு அலைக்கும், நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர்னுவோம். இல்லை ஏன் பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்கிற தலைவர் இல்லையா? அவங்க இதை சொல்கிறாங்க. அது ஆமா. என்ன ஆகுது? அதுவே பெருசா பேசப்படுது ஆமா. இன்னைக்கு. கண்டிப்பாண்ணே. நம்முடைய நேயர்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இன்னைக்குள்ள ப்ரோக்ராம் முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். கண்டிப்பாண்ணே. மிக்க நன்றிண்ணே உங்க நேரத்தையும்